வணக்கம் உறவுகளே, தற்பொழுது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக் கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிவுற்றுள்ள விஷயம்தான். சமீப காலமாக சினிமா பிரபலங்கள் விவாகரத்தாவது என்று வளமையாகிக் கொண்டிருக்கின்றது. நம்ம தனுஷ் முதல் ஜெயன் ரவி, அமலாபால், சாய்ந்த விஜய் பிரகாஷ் வரை தொடர்ந்த இந்த விவாகரத்தானது தற்பொழுது ஏஆர் ரஹ்மானையும் புரட்டி போட்டுள்ளது. இதனால் இசை ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளார்கள். என்னடா இது விஷயம், 30 வருஷத்துக்கு அப்புறம் திடீரென்று விவாகரத்தை கேட்டிருக்காங்க என்று பார்த்தா, அவருடைய மியூசிக் குரூப்பில் கிட்டார் ஆர்டிஸ்டாக இருந்த மோகினி டே என்பவர் திடீரென்று தனது கணவரை விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு. அடடா என்னடா விஷயம் என்று குழப்பிக்கிட்டிருக்கிறதால இவருக்கும் அந்த கிட்டார் ஆர்டிஸ்டுக்கும் தொடர்பு இருந்ததால் தான் அந்த விஷயம் மனைவிக்கு தெரிந்து அதனால தான் விவாகரத்துக்கு இடம்பெறுவதாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் கிசுகிசுக்கப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் இவர்களுக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். அதேபோல் 1995ஆம் ஆண்டு திருமணம் முடித்து 30 வருடங்களை பின்னர் பிள்ளைகள் திருமணம் முடிக்கும் நிலையில் இவ்வாறு இவர்கள் செய்து கொண்ட செயற்பாடுகள் முகஞ்சுளிக்கத்தக்கதாகவும் ஒத்துவரவில்லைவென்றால் விலகிவிடுவதுதான் நல்லமென்றும் எதிரும் புதிருமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. உண்மையான நிலவரம் அவங்க மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும், என்ன சோஷியல் ட்ரெண்டிங்கோ அதை பரப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நமக்கு வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், மறந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.